மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து தான் சில சமூக கான்செப்ட் டிஸ்கஸ் போறோம். நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன்ஸ் அப்படின்னா இருக்காங்க. என்ன பார்க்க போறோம்னா பாயில்ஸ் லா. பாயில் வந்து என்னன்னா, பாயில் கிட்ட 3 வேரியபிள் கொடுத்தாங்க. பாயில் கிட்ட 3 வேரியபிள் கொடுத்தாங்க: ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். Yes, sir. ப்ரெஷரை Pன்னாரு, வால்யூமை Vன்னாரு, டெம்பரேச்சரை Tன்னாரு. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ மூணுத்துக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா என்ன Yes, பண்ணாரு, sir. ஏதோ ஒரு பேராமீட்டரை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் முடிவு பண்ணாரு. ஒரு Yes, sir. கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்ட பேராமீட்டர் வந்து டெம்பரேச்சர். Yes, sir. ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு Yes, sir. ப்ரெஷர் வால்யூமுக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சாரு. என்ன பண்ணாருன்னா ப்ரெஷர் வந்து வச்சுக்கிட்டாரு, வால்யூம் வச்சுக்கிட்டாரு. ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. Yes, sir. கன்க்ளூட் பண்ணாரு. என்ன கன்க்ளூட் பண்ணாரு? Pressure is inversely proportional to volume, sir. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அது மறக்கக்கூடாது. இந்த இதுக்கு பேர் தான் பாயில்ஸ் லா அப்படி சொல்லுவாங்க. Yes, sir. Yes, sir. Yeah, pressure is inversely proportional to volume at constant temperature. Yes, sir. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் வந்தாரு. சார்லஸ் Yes, sir. மூணுமே கொடுத்தாங்க. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் கொடுத்தாங்க. அப்புறம் ஆல்ரெடி பாயில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சதுனால சார்லஸ்க்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. என்னென்ன ஆப்ஷன்? Temperature constant வச்சிருக்காரு sir. ஆல்ரெடி வச்சு விளையாடிட்டாரு பாயில்ஸ். இப்ப Yes, sir. சார்லஸ் கான்ஸ்டன்டா வைக்கணும்னா அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன்? ஒன்னு ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வைக்கலாம், இல்ல வால்யூமை கான்ஸ்டன்டா வைக்கலாம். Volume constant வைக்கலாம். Yes, sir. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டாரு. சார்லஸ் என்ன பண்ணாரு? ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டாரு. Yes, sir. கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டாரு. Yes, sir. சரியா? ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் Yes, sir. வச்சாரா? அப்ப ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டா வால்யூம், டெம்பரேச்சர் அவர் கையில இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாரு, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சு. வால்யூம் டிக்ரீஸ் பண்ணாரு, டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணாரு? Volume is directly proportional to temperature at constant pressure, sir. அவ்வளவுதான். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்ஸ்டன்ட் பிரஷர். Yes, sir. ஸோ பாயில் என்ன கன்க்ளூட் பண்ணாரு? Pressure is inversely proportional to volume at constant temperature, sir. அவ்வளவுதான். இப்போ என்னன்னா அது வந்து ரிலேஷன் வந்து Yes, sir. ஈக்குவேஷன் சொல்லணும்னா when you remove the proportionality you have to put the constant. Yes, sir. So C by V or PV equal to constant. Yes, sir. இல்லாட்டி P2 by P1 equal to V1 by V2. எல்லாமே பாயில்ஸ் கண்டுபிடிச்ச ரகசியங்கள். சார்லஸ் என்ன கண்டுபிடிச்சாரு? V proportional to temperature கண்டுபிடிச்சார்ல, அப்ப V by T equal to constant. V by T equal to constant. இல்லாட்டி Yes, sir. V2 by V1 equal to T2 by T1. Yes, sir. அடுத்தது கே-லூசக் லா. நெக்ஸ்ட் வந்து பாயில்ஸ் லா முடிஞ்சது, சார்லஸ் லா முடிஞ்சது. அடுத்து கே-லூசக் லா. ஆல்ரெடி 2 பேர் 2 வேரியபிளை கான்ஸ்டன்டா வச்சுட்டாங்க. அப்ப கே-லூசக் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்?
வால்யூம் கான்ஸ்டன்டா இருப்பாரு சார். வால்யூம் கான்ஸ்டன்ட். அவர் ஒரு கையில பிரஷர் இருக்கு, இன்னொரு கையில டெம்பரேச்சர் இருக்கு. பிரஷர் ஏத்துறாரு, டெம்பரேச்சர் ஏறுது. பிரஷர் இறங்குறோம்னா டெம்பரேச்சர் இறங்குது. என்ன தீர்ப்பு போடலாம்? Pressure is directly proportional to temperature, sir. அதுதான் வந்து அவரோட ரிலேஷன். பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். Yes, sir. சரியா? பிரஷர் இஸ் டைரக்ட்லி Yes, ப்ரொபோர்ஷனல் sir. டு டெம்பரேச்சர். Okay. Yes, sir. P by T equal to constant. ஈக்குவேஷன் என்ன சொன்னா P by T equal to constant. Yes, sir. P by T equal to constant அப்படின்னா இல்லாட்டி P2 by P1 equal to T2 by T1 at constant volume. Yes, sir. சரி, இப்போ இது 3 பேரும் லா கண்டுபிடிச்சாங்க. ஸோ 3 பேரும் தனித்தனியா அவங்களால முடிஞ்சதை முடிஞ்ச விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 3 பேரும் ஒரு நாள் எல்லாரும் 3 பேரும் பக்கத்து பக்கத்து தெருதான். 3 பேரும் ஒரு நாள் டீ சாப்பிட போனாங்க. ஒரு டீ Yes, கல்ல sir. போனோம்னா 3 பேரும் பாயில் எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காந்துருக்காங்க. பாயில், சார்லஸ், ஏலூசன். அப்போ பாயில் சொல்றாரு, நான் ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சேன். பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சார்லஸ் சொல்றாரு. சார்லஸ் என்ன சொன்னாரு? Volume is directly proportional to temperature, sir. அவ்வளவுதான். கே லூசக் சொல்றாரு. கே லூசக் என்ன சொல்லுவாரு? Pressure is directly proportional to temperature, sir. ஸோ அவர் வந்து பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இவர் வந்து வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இவர் பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். Yes, sir. 3 பேரும் பயன்படுத்தின கேஸ் என்ன கேஸ்னா ஐடியல் கேஸ் தான் பயன்படுத்தினாங்க. இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பேரும் பயன்படுறது ஐடியல் கேஸ் ரிலேஷன் தான். இது எல்லாமே வந்து ஐடியல் கேஸ் ரிலேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ரிலேஷனை கம்பைன் பண்ண அப்போ 3 பேரும் அப்போ 3த்தையும் வந்து ப்ரொபோஷனாலிட்டி கம்பைன் பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைச்சு. 3 பேரோட ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா, v by t equal to கான்ஸ்டன்டா, v by t equal to கான்ஸ்டன்டா, 3 கம்பைன் பண்ணும்போது மேல இருக்க p மேலேயே தான் இருக்கு, மேல இருக்க v மேலேயே தான் இருக்கு, ஆனா கீழே இருக்க t கீழே வச்சு p by t equal to கான்ஸ்டன்ட். 3 பேர் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? pv by t equal to கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாங்க. எழுதுங்க, p by t equal to கான்ஸ்டன்ட். அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். p by t equal to constant 3 பேர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். அப்போ அது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னா எத்தனை ஸ்டேட்? அந்த ஒரு ப்ராசஸ்ல 2 ஸ்டேட் இருக்குன்னா p1 v1 by t1 equal to p2 v2 by t2. p1 v1 by t1 equal to p2 v2 by t2. அதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் தான். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னா pv by t equal to constant சொல்லலாம், இல்ல p1 v1 by t1 equal to p2 v2 by t2. T2. Yes, sir. சரியா? Yes, sir. சோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கான்ஸ்டன்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க. pv by t equal to r, where r is the gas constant. pv by t equal to r, அப்ப r is the gas constant. So அப்ப pv equal to rt, pv equal to rt. இது pv equal to rt. இது வந்து யூனிட் மாஸ். இங்க வந்து மாஸ் வந்து 1 kg ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே என்னன்னா 1 kg ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்து பண்ணாங்க. அதனால pv equal to rt ன்னு வருது. அப்ப பர்டிகுலர் மாஸ் போட்டா pv equal to mrt. பர்டிகுலர் மாஸுக்கு pv equal to mrt, யூனிட் மாஸுக்கு pv equal to rt. Yes, sir. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ யூனிட் மாஸ்னா அப்ப அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது pv equal to rtன்றப்ப v சின்னதா எழுதணும். சரியா? pv equal to rtனா v சின்னதா எழுதணும். அப்ப தட் மீன்ஸ் என்னது? சின்ன v என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிபிக் வால்யூம். ஆமா. அப்ப pv equal to mrtன்றப்ப v வந்து கேபிட்டல் எழுதணும். Yes, sir. அவ்வளவுதான். இப்ப இந்த இது பேர் வந்து என்னன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். pv equal to mrtன்றது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது.
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். Yes, sir. இப்ப யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஒருத்தனை கொண்டு வராங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி நோட்டேட் பண்ணலாம்னா ஆர் டேஷ் சொல்லலாம், இல்லாட்டி ஆர் சபிக்ஸ் யூ அப்படி சொல்லலாம். சரியா? ஆர் டேஷ் Yes, sir. சொல்லலாம், இல்லாட்டி ஆர் சபிக்ஸ் யூ Yes, sir. அப்படி சொல்லலாம். அப்ப ஆர் டேஷ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்டு ஆர். Yes, sir. அப்ப யார் பெரியவன்? ஆர் டேஷ் பெரியவனா ஆர் பெரியவனா? R dash தான் சார் பெரியவன். கேஸ் கான்ஸ்டன்ட் தான் பெரியவன். எத்தனை மடங்கு பெரியவன்? M times. m டைம்ஸ் பெரியவன்றத புரிஞ்சுக்கிறோம். mனா யாரு அப்படின்னா மாலிகுலர் வெயிட். mனா மாலிகுலர் வெயிட் அப்படி எடுத்துக்கிறோம். அப்ப ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் தான் அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ Yes, PV sir. ஈக்குவல் டு ஸ்மால் எம் ஆர்டி அப்படி இருக்குல்ல. PV ஈக்குவல் டு ஸ்மால் எம் ஆர்டி. ஆருக்கு பதிலா ஆர் டேஷ் பை கேபிட்டல் எம்னு போறோம். சப்ஸ்டிட் பண்றோம். PV ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டு ஆர் டேஷ் பை கேபிட்டல் எம் இன்டு டி. Yes, sir. மறுபடியும் PV ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம் ஆர் டேஷ் டி. Yes, sir. ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம்னா என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படி சொல்றாங்க. அப்ப PV ஈக்குவல் டு NR டேஷ் டி. PV equal to n small n r dash t. Yes, sir. That is the number of moles that is equal to small m by capital M. Yes, sir. அவ்வளவுதான் ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம நேரா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்ல வந்து எப்படி இது பண்ணலாங்க அப்படின்றது தெரியும். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், அது ஃப்ளோவா இருக்கட்டும் நான் ஃப்ளோவா இருக்கட்டும், என்னென்ன ப்ராசஸ்லாம் வரும்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஃப்ளோ ஸ்லாஷ் நான் ஃப்ளோ எது வேணா இருக்கட்டும். என்னென்ன ப்ராசஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். Yes, sir. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஐசோசோரிக் ப்ராசஸ். Isochoric process. Yes, sir. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் எது கான்ஸ்டன்டா இருக்கும்? Volume constant இருக்கும் சார். பேர்லயே நமக்கு தெரியுது வால்யூம் கான்ஸ்டன்டா. V equal to C. அது பிராக்கெட் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். Yes, sir. Isobaric. கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்க்கு வந்து இன்னொரு பேர் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்னா எது கான்ஸ்டன்டா இருக்கும்? Pressure constant இருக்கும் சார். ஓகே, சூப்பர். அடுத்தது மூணாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ் ஆர் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ். நாலு பேர் சொல்லியிருக்கேன். என்னென்ன பேர் சொன்னேன்? Constant temperature or isothermal, hyperbolic. Or constant internal energy process. Yes, sir. So என்னென்ன கான்ஸ்டன்டா இருக்கும்? Temperature constant இருக்கும் சார். அப்புறம் internal energy constant இருக்கும். அவ்வளவுதான். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Yes, sir. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Yes, sir. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரிஞ்ச ரகசியம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் ஆர் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் வந்து adiabatic process. Adiabatic processனா
அது நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். எஸ் சார். அடியாபேட்டிக் ப்ராசஸே வந்து அதுலயே ஒரு சப் கேட்டகரி இருக்கு, ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள்னாலே ஃப்ரிக்ஷன்லெஸ் தான் அர்த்தம். இங்க என்னன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபரும் ஜீரோ, ஃப்ரிக்ஷனும் ஜீரோ. அடியாபேட்டிக்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஜீரோ, ஆனா ஐசோட்ரோபிக் ப்ராசஸ்ல நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர், நோ ஃப்ரிக்ஷன். எஸ் சார். அடுத்தது பாலிட்ரோபிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக்ல இன்னொரு டைப், ஒரே ஒரு டைப் தான் இருக்கா சார்? ரிவர்சிபிள் மட்டும் தான் இருக்கா சார்? அது இர்ரிவர்சிபிளா இருந்தா தான் அது அடியாபேட்டிக். அது அடியாபேட்டிக் சொன்னாங்கன்னா அங்க வந்து அது இர்ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் நம்ம சொல்ல மாட்டாங்க. அது அடியாபேட்டிக்னா we have to understood irreversible. ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்றேன்ல, நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் பட் ஃபிரிக்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேன் பி அப்சர்வ்ட் அடியாபேட்டிக்ல. ஆனா ரிவர்சிபிள் அடியாபேட்டிக்னா Both friction and heat transfer are zero, sir. no heat transfer, no friction. No Yes, heat sir. transfer, no friction. Yes, sir. ஆனா அடியாபேட்டிக்னா no heat transfer but with friction. அப்படி நம்ம Yes, ஞாபகம் sir. வச்சுக்கணும். ஏன்னா irreversible சொல்ல மாட்டாங்க அவங்க. Yes, sir. அடுத்தது பாலிட்ரோபிக் ப்ராசஸ். Yes, sir. பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து some amount of heat transfer take place. Yes, sir. அவ்வளவுதான். Yes, sir. இதுதான் 5 வகையான ப்ராசஸ். ஸோ இவனை எல்லாருமே எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் Yes, sir. பாலிட்ரோபிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக் ப்ராசஸ் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா P for n equal to constant. Sir. பாலிட்ரோபிக் ப்ராசஸ் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா PV power n equal to constant. PV பவர் விக்கு மட்டும் பவர் n equal to constant. P னா Yes, தெரியும், sir. Yes, sir. P னா பிரஷர், V னா வால்யூம், n னா வந்து எக்ஸ்போனன்ட். பாலிட்ரோபிக் Yes, sir. பாலிட்ரோபிக் எக்ஸ்போனன்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ Yes, sir. நம்ம இந்த இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீட் வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து பிவி பவர் n equal to கான்ஸ்டன்ட். அப்போ எனி ப்ராசஸ் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா பிவி பவர் k equal to கான்ஸ்டன்ட். ஜெனரலைஸ்டா ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா பிவி பவர் k equal to கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. when k equal to n அப்படின்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸ். Yes, sir. equal to n அப்படின்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இல்ல அந்த கேன்னு சொல்றது பதிலா வேற when n equal to n அப்படின்னா கூட அது பாலிட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. கேக்கு பதிலா சில புக்ல n யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? நம்ம கேனும் இருக்கலாம், என்னன்னு யூஸ் பண்ணலாம். அது Yes, நமக்கு sir. இப்ப நமக்கு இதை டிரைவ் பண்ண சால்வ் பண்ண நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன் எப்படி வரும்னா P2 by P1 ரிலேஷன், பாலிட்ரோபிக் ப்ராசஸ் ரிலேஷன் P2 by P1 whole power n minus 1 by n. Yes, sir. By P1 whole power n minus 1 by n Yes, equal sir. to T2 by T1 equal to V1 by V2 whole power n minus 1. Yes, sir. இல்லாட்டி இப்படி இது 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 ஜெனரலா ரிலேஷன். இப்போ எது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சரும் வால்யூமும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ப்ரெஷரும் வால்யூமும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ப்ரெஷரும் வால்யூமும் ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்னா P2 by P1 எழுதிங்க, P2 by P1 equal to V1 by V2 whole power n. Yes, sir.
ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஈக்குவேட் பண்ண என்ன வரும் பாருங்க, P2 by P1 whole power n minus 1 by n equal to T2 by T1. எஸ் சார். வால்யூமும் டெம்பரேச்சரும் ஈக்குவேட் பண்ண என்ன வரும் பாருங்க, T2 by T1 equal to V1 by V2 whole power n minus 1. சரியா? எஸ் சார். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், ராஜா ராணி இளவரசன் கதை. சரியா? இப்போ இந்த இதுல வந்து யார் ராஜா, 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ராஜாவை நியமிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜாவுக்கு கிரீடம் வந்து பெருசா இருக்கும். அப்ப பவர் வந்து எதோட Yes, sir. பவர் பெருசா இருக்கு? பார்க்க பிரம்மாண்டமா எந்த பவர் இருக்கு? n-1 by ப்ரெஷர் n-1 N. தான் பெருசா இருக்கு. அப்ப அவருக்கு பெரிய ப்ரெஷர் தான் ராஜா. சரியா? எஸ் சார். ராணி யாருன்னா வால்யூம். ராணிக்கும் Yes, கிரீடம் sir. இருக்கு, n-1 பவர் இருக்கா? இளவரசனுக்கு கிரீடம் Yes, sir. தர மாட்டாங்க. அப்ப T2 by T1 பவர் இருக்கா ஏதாச்சும் டெம்பரேச்சருக்கு? நோ சார். நோ. No, sir. என்ன வந்து இளவரசனா மண்டை காலியா தான் இருக்கும், மேல கிரீடம்லாம் எதுவும் இருக்காது. இப்ப ராஜா என்ன சொல்றாரோ அதே தான் இளவரசன் சொல்லுவான். இப்ப ராஜா P2ன்னா மேல என்ன வருது? இளவரசனும் T2ன்னு வரும். ராஜா மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? P2 இருக்கா? இங்க Yes, sir. T2 வரும். இங்க டெம்பரேச்சரும் T2. பிரஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன் பாருங்க. எஸ் சார். T2 இருந்தா மேல P2னா மேலேயும் T2 வரும், கீழே P1னா கீழே T1 வரும். ஆனா ராஜாக்கு தான் கிரீடம் இருக்கும், இது வந்து இளவரசனுக்கு கிரீடம் இருக்காது. ராஜாவோட கிரீடம் வந்து n-1 by n. எஸ் சார். ஓகே, therefore P2 by P1 whole power n-1 by n equal to T2 by T1. எஸ் சார். அடுத்தது ராஜாவும் இளவரசனும் பார்த்ததுக்கு அப்புறம் இளவரசனும் இல்ல ராஜாவும் ராணியும் பார்ப்போம். P2 by எஸ் P1 சார். equal to என்ன வருது? Sir. V1 by V2 whole power n. என். அப்ப ராஜாவும் ராணியும் இருக்கும்போது யார் கையில கிரீடம் இருக்கு? ராணி கிட்ட. ராணி கிட்ட தான் இருக்கு. ராஜாவும் ராணி இருக்கும், ராணி கிட்ட தான் கிரீடம் இருக்கு. ஆனா ராஜா 2ன்னு சொன்னா ராணி என்ன சொல்றாங்க? 1. 1. இவங்க ராஜா 2ன்னு சொன்னா ராணி 1 தான் சொல்லுவாங்க, மாத்தி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்வேஸ் அதுதான் வந்து நேச்சரோட இது. சரியா? ராஜா என்ன சொல்றாரோ ராணி மாத்தி தான் சொல்லணும். சரி, 2 Okay, 1. sir. அப்ப P2 by P1 equal to V1 by V2 whole power n. இப்ப ராஜா ராணி விளையாட்டு இதுல. இப்ப அடுத்தது இளவரசனும் ராணிக்கும் வரும். எஸ் சார். சரியா? ராணியோட பையன் யாரு? டெம்பரேச்சர். ராணியோட பையன் இளவரசன், டெம்பரேச்சர். பியோட பையன் டெம்பரேச்சர். அப்ப பையன் கிட்ட வரும்போது ராணி கொஞ்சம் பவர், கிரீடத்தை பவர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்க. ராஜா கிட்ட இருக்கும்போது என்ன பவர்ல இருந்தாங்க? என். n இருந்தாங்க. பையன் கிட்ட வரும்போது n-1 இருக்காங்க. எஸ் சார். இருக்காங்களா? எஸ் சார். T2 by T1 equal to V1 by V2 whole power n-1. எஸ் சார். இப்ப Yes, sir. இளவரசன் 2 என்னன்னா ராணி என்ன சொல்றாங்க? ஒன்னு கம்மியா இருக்கு சார். இல்ல, T2 அப்படி நியூமரேட்டர் இருந்தா நியூமரேட்டர்ல இங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு? V1 இருக்கா? V1 by V1 இருக்கு. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே ராஜாவும் ராணியும் கருத்து வேறுபாடுல இருப்பாங்க. மேல T2ன்னு அவர் P2 தான் இங்க V1 வரும். அதே போல இளவரசனும் ராணியும் கருத்து வேறுபாடுல இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் மாத்தி தான் யோசிக்கணும். அதான் வந்து ரூல். இவங்க ஆண், அவங்க Yes, sir. பெண். அதனால வந்து இவரு P2 அப்படின்னா அவங்க V1 வாங்க, இவரு T2ன்னாங்கன்னா இவங்க V1 வாங்க. சரியா? Yes, அதை sir. கேட்கறதுக்கு கொஞ்சம் பெரிய கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபார்முலா பார்த்தா டக்கு டக்குன்னு சொல்லலாம். சரியா? P2 by P1 whole power n-1 by n equal to T2 by T1. அதே போல T2 by T1 equal to V1 by V2 whole power n-1. Yes. ராஜா கிட்ட போகும்போது கிரீடம் n கிரீடத்தை போட்டு போனாங்க. ஆனா பிள்ளை கிட்ட வரும்போது பையன் கிட்ட வரும்போது n-1 கிரீடம். ஏன்னா கொஞ்சம் பவரை கொஞ்சம் அவங்களே குறைச்சிட்டு தான் வருவாங்க. பவர்ல இருக்க டைம் வந்து n பதிலா என்ன வச்சுக்கிறாங்க? n-1. N-1 sir. எஸ் சார். அதுதான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணும். எஸ் சார். சரியா? திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி இந்த ஃபார்முலாவை கரெக்டா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். எஸ் சார். ஸோ பாலிட்ராய்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. அப்ப அடுத்தது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ல n equal to காமா.
ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்ல Yes. n ஈக்குவல் டு காமா. Yes, sir. அப்ப n காமா ஆச்சுன்னா அது ஐசென்ட்ராபிக். காமான்னு என்ன? சிபி பை சிவி. காமா CP சிபி by. பை சிவி. சிபினா கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், சிவினா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். Yes, sir. Yeah, specific heat at constant pressure, specific heat at constant volume. Yes, sir. சரியா? ஸோ அதுதான் நம்ம Yes, தெரிஞ்சுக்கணும். Specific heat at constant pressure, specific heat at constant volume. So sir. Cp by Cv. ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Yes, sir. அது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஈக்குவேஷன் என்ன வரும்னா P2 by P1 ஹோல் பவர் காமா மைனஸ் 1 பை காமா என்னுக்கு இடத்துல காமா போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஈக்குவல் டு T2 by T1 ஈக்குவல் டு V1 by V2 ஹோல் பவர் காமா மைனஸ் 1. Yes, sir. அகைன் வந்து அந்த 3 ரிலேஷன், ப்ரெஷருக்கு டெம்பரேச்சர் தனியாக எடுத்து ரிலேஷன் எழுதிக்கணும், வால்யூமுக்கு டெம்பரேச்சர் தனியாக எடுத்து ரிலேஷன் எழுதிக்கணும், ப்ரெஷரும் வால்யூமுக்கும் தனியாக ரிலேஷன் எழுதிக்கணும். ஏன்னா ஏன் தனியாக அப்ரிஷியேட் பண்ணா அப்போ எக்ஸாம்ல வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால போட முடியும். Yes, sir. சரி, எழுதிட்டீங்களா? மூணுமே தனித்தனி ரிலேஷன் தனியாக எழுதிட்டீங்களா? Yes, sir. ஓகே, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல n ஈக்குவல் டு 1. அப்ப நம்ம ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்ல நம்ம ஈக்குவேஷன் வரும் PV for gamma equal to constant இல்லையா? இங்க PV equal to constant. இங்க PV equal to constant. Yes, sir. இப்ப P2 by P1 equal to V1 by V2. P2 by P1 equal to V1 by V2. Yes, sir. Yes, sir. இப்போ n equal to 1 சொல்லிட்டோம், PV equal to constant ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். P2 by V2 equal to P2 by P1 equal to V1 by V2 ன்னு எழுதிட்டோம். மூணுமே எழுதிட்டீங்களா? Yes, sir. ஓகே, அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல n equal to 0. n equal Yes, to sir. p v power 0 equal to constant. Anything power 0 னா என்ன வரும்? 1. அப்ப therefore p equal to constant. Yes, sir. p equal to constant னா v2 by v1 equal to t2 by t1. Yes, sir. அடுத்தது constant volume process. Yes, sir. Constant volume process என்ன அப்படின்னா n equal to infinity. n equal to infinity. அப்ப Yes, நம்ம sir. நம்ம ஈக்குவேஷன் தெரியும், p for n equal to constant. சரியா? அப்ப Yes, நம்ம sir. இன்ஃபினிட்டி வரணும்னா அதை வந்து 1 by n ஆ மாத்தணும். அப்ப p power 1 by n p equal to c power 1 by n. இப்ப சப்ஸ்டிட் பண்ணனா என்ன வரும்? p power 0 into v equal to c, capital C. c power 1 by n ஆலும் என்ன கான்ஸ்டன்ட் பவர் ஆஃப் எனிதிங் போட்டாலும் கான்ஸ்டன்ட் தான் வரும். c power 1 by n னா c ன்னு போட்டுக்கலாமா? கான்ஸ்டன்ட் Yes, பவர் sir. எனிதிங் gives the constant alone, கான்ஸ்டன்ட் தான். சரியா? p power 1 by n into v equal to c power 1 by n. We are substituting n equal to infinity. Yes, sir. p by 1 by infinity போட்டா என்ன வரும்? 0. p power 0 வரும். 1 by Yes, sir. infinity 0 வரும். Therefore p power 0 into v equal to constant. Yes, sir. ஏன்னா கான்ஸ்டன்ட் இருக்க 1 by n க்கு வந்து அங்க போய் சப்ஸ்டிட் பண்ண தேவையில்ல. ஏன்னா Yes, sir. constant power anything gives the Constant. constant. அதனால அங்க சப்ஸ்டிட் பண்ண கூடாது. Yes, sir. p power 0 into v equal to constant. Therefore p equal to constant. p Constant. equal to constant னா p2 by p1 equal to t2 by t1. Yes, sir. ஸோ எல்லாமே கத்துக்கிட்டோம். சரியா? இப்போ இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இன்னும் வந்து நம்ம
அடுத்தது இன்ஜினியர்னா மேத்தமெட்டிக்கலா திங்க் பண்ணும், பிசிக்கலா திங்க் பண்ணும். பிசிக்கலா இப்ப கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ல என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் நோட் பண்ணீங்க. ஐசோதர்மல் ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? டெம்பரேச்சர் சார். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டன்டா இருக்கும். எஸ் சார். சரியா? இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? du equal to ஸ்மால் du equal to cv into dt. சரியா? CV into D. அது ரிவைஸ் பண்ணணும். ஸ்மால் du equal to cv into dt. அப்ப Yes sir. temperature constant that when dt equal to 0, therefore du also 0. Temperature constant என்ன அர்த்தம்? Change in temperature ஜீரோவா இருக்கும் சார். 0 இருக்கும். Heat energy constant change in heat energy ஜீரோவா இருக்கும் சார். volume constant change in volume ஜீரோவா இருக்கும் சார். so volume constant நாலே change in volume கேட்டாங்கன்னா 0 அப்படின்றது தெரியணும். Yes sir. சரியா? அது சொல்ல மாட்டாங்க. You have to understood. அங்க constant volume process change in volume என்ன ஆகும்னா 0. Yes sir. சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சார். அது ஓகே. கேபிட்டல் ஈக்குவேஷனா சொல்லுங்க. கேபிட்டல் Q equal to du plus W எழுதிங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட் தட் கேபிட்டல் Q equal to மறுபடியும் புதுசா இப்ப புது இது டிஸ்கஷன் போகுது. கேபிட்டல் Q equal to du plus W. எஸ் சார். இப்ப ஒர்க் டன்னுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் ஆஃப் PdV. ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் ஆஃப் PdV. எஸ் சார். சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னன்னா CV into dt. Small u equal to CV into dt. D capital U equal to mCV dt. ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் போவோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? வால்யூம் சார். வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிங்க, நோட் பண்ணீங்க. வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப dV எவ்வளவு இருக்கும்? டிவி ஜீரோவா இருக்கும். dV 0 வந்தா ஒர்க் டன் என்னவா இருக்கும்? ஜீரோ சார். அவ்வளவுதான். ஒர்க் டன் 0 வந்தா Q equal to என்ன வரும்? Q equal to du. Q Q equal to du. அப்ப Q equal to mCV dt. அப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் இன்டர் எனர்ஜியா மட்டும்தான் மாறும். எஸ் சார். நான் கொடுக்குற ஹீட் இன்டர் எனர்ஜியா மாறினா அது என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் சார். அதுதான் புரிதல். பக்கா தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர்னா நான் கொடுக்குற ஹீட் இன்டர் எனர்ஜியா மாறினா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து பால்வாடி இன்ஜினியர். பக்கா இன்ஜினியர்னா நான் கொடுக்குற ஹீட் எப்பவுமே தெர்மோடைனமிக்ஸ் இன்புட் ஹீட் அவுட்புட் என்னன்னு தான் பார்க்கணும். அவுட்புட் என்னவா கிடைக்குது? இன்டர்னல் எனர்ஜியா கிடைக்கும். அடுத்தது கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் எது கான்ஸ்டன்ட்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சார். பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்போ ஒர்க் டன் வந்து இன்டெகிரல் ஆஃப் PdV. பிரஷர் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஷியல்ல வந்து கொண்டு போயிடலாம். சரியா? டிஃபரன்ஷியல்ல வந்து கொண்டு போயிடலாம். அப்ப டிஃபரன்ஷியல் ஆஃப் PVன்னு போடலாம். PdVன்றத டிஃபரன்ஷியல் ஆஃப் PVன்னு போடலாம். அப்ப நம்ம Q equal to du plus டிஃபரன்ஷியல் ஆஃப் PV அப்படின்னு போடலாம். ஃபர்ஸ்ட் Q equal to du plus W போட்டீங்களா? Q equal to du plus W. அகைன் ரெண்டாவது எழுதுங்க. Q equal to du plus PdVன்னு எழுதுங்க. எஸ் சார். pressure constant நால Q equal to du plus differential of PV. PV enclosed in a bracket. அடுத்தது Q equal to differential of U plus PV. differential operator காமனா எடுக்கிறோம். அப்ப U plus PV ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா Q equal to du plus W ன்னு இருந்தது. ரெண்டாவது என்ன இருக்கும்? Q equal to du plus
பிடிவின்னு எழுதுறோம். எஸ் சார். மூணாவது வந்து Q ஈக்குவல் டு டியூ பிளஸ் டிஃபரன்ஷியல் ஆஃப் பிவின்னு எழுதுறோம். எஸ் சார். நாலாவது Q ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் ஆஃப் யூ பிளஸ் பிவின்னு எழுதுறோம். அஞ்சாவது Q ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவினா H டிஹெச். எஸ் சார். அப்ப நான் கொடுக்குற ஹீட் ஃப்ளோ என்தால்பி ஆனா அது என்ன ப்ராசஸ்? சேஞ்ச் இன் என்தால்பி ஆனா என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் சார். அவ்வளவுதான். அடுத்தது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் Q ஈக்குவல் டு டியூ பிளஸ் W போடுறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் நம்ம என்ன சொன்னோம்? கான்ஸ்டன்ட் எனர்ஜி ப்ராசஸ் சொன்னோம். அப்ப டியூ என்ன ஆகும்? 0 ஆயிரும் சார். 0 ஆயிடும். அப்ப Q ஈக்குவல் டு W. எஸ் சார். Q ஈக்குவல் டு நான் கொடுக்குற ஹீட் W ஆனா என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸ் சார். நான் கொடுக்குற ஹீட் இன்டர்னல் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். நான் கொடுக்குற ஹீட் என்தால்பி மாறினா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். நான் கொடுக்குற ஹீட் ஒர்க்கா மாறினா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்தது எஸ் சார். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படி சொன்னோம். அப்ப Q ஈக்குவல் டு என்ன வரும்? Q is equal to 0 சார். 0. Q ஈக்குவல் டு 0. அப்ப Q ஈக்குவல் டு du பிளஸ் W ல 0 ஈக்குவல் டு du பிளஸ் W போடலாம். அப்ப W ஈக்குவல் டு மைனஸ் du. W ஈக்குவல் டு மைனஸ் du. சரியா? ஸோ நான் வேலை செய்ய இன்டர்னர்ஜி குறைஞ்சா அது என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸ் சார். நோ, ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். எஸ் சார். எஸ் சார். நான் கொடுக்குற வேலை செஞ்சா இன்டர்னர்ஜி குறைஞ்சா அது வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். பாலிட்ராபிக் ப்ராசஸ்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாலிட்ராபிக் ப்ராசஸ்னா பாருங்க புரிதல் என்னன்னா, நான் ஒரு 100 கிலோ ஜூல் கொடுத்தேன்னா ஒரு 70 கிலோ ஜூல் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? மிச்சம் ஒர்க்கா மாறிடும். percentage of heat transfer take place in polytropic process. ஸோ 5 ப்ராசஸ் பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா சாதா இன்ஜினியர்னா என்ன சொல்லுவோம்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். பக்கா இன்ஜினியர்னா என்ன சொல்லணும்? இன்டர்னல் எனர்ஜியா மாறும் சார். எது இன்டர்னர்ஜியா மாறும்? ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜியா மாறிடும் சார். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்க்கு ஹீட் வந்து என்தால்பியா மாறிடும் சார். ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஹீட் வந்து ஹீட் கொடுக்க ஒர்க் டன் வந்து இன்டர்னல் எனர்ஜி கம்மி கொடுத்தா இன்டர்னல் எனர்ஜி கம்மி ஆகும் சார். இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து Q ஈக்குவல் டு du பிளஸ் W. அப்ப du வந்து 0 ஆகும். அப்ப Q ஈக்குவல் டு 0 W. ஐசோதெர்மல் சரியா? ஹீட் இன்டு ஒர்க். கரெக்டா பக்காவா புரிஞ்சுக்கணும். இதான் வந்து தெர்மோடைனமிக்ஸோட மொத்த சாராம்சம். தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சா ஹீட் ஒர்க்கா மாறுச்சுன்னா என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் சார். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன ப்ராசஸ்? ஹீட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அது என்ன ப்ராசஸ்? ஐசென்ட்ராபிக் சார். சம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா என்ன ப்ராசஸ்? பாலிட்ராபிக் சார். அவ்வளவுதான். இதுதான் தெர்மோடைனமிக்ஸே. மொத்த தெர்மோடைனமிக்ஸே இதுதான். எஸ் சார். மொத்த தெர்மோடைனமிக்ஸே இதுதான் மொத்த தெர்மோடைனமிக்ஸ்.